மாதம் வர்ற பிப்ரவரி 5ஆம் தேதி தைப்பூசம் வருது. அன்றைக்கி வந்து சாமிக்கு விழா எடுக்கலான்ட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை சித்த வித்யா அபியாச அன்னதான அறக்கட்டளை சார்பாக சாமிக்கு விழா எடுக்கிறதாக ஒரு தீர்மானம் முடிவு பண்ணியிருக்கோம். இதில் வந்து இதை ஐம்பெரும் விழாவாக இதை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இது ஏன் ஐம்பெரும் விழாவாக நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, இதை வந்து முதல்ல இந்த தீட்சை இந்த உபதேசம் வாங்குறதுக்கு நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மாலை போட்டு பழனிக்கு பாத யாத்திரா போய் எனக்கு இந்த உபதேசத்தை சத்தியமான வழியை நேரான பாதையை காட்டி தரணும்னு பழனியில் முருகனுக்கு மாலை போட்டு நான் பாத யாத்திரையாக போனேன். அப்போ அங்கே போய் கேட்டுக்கும் போது எனக்கு தியானம் பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்ச கடவுள் முருகப்பெருமான் தான் ஞான கடவுள். அதனால் அவர் வந்து முதலாக வச்சு அவர்கிட்ட அங்கே பழனியில் சமாதியான போகர மானசீகமாக குருவாக ஏற்று அதனால் அவரையும் வச்சு 2 அடுத்தது மாணிக்க வாசகர் வான்கலந்த மாணிக்க வாசகர், அதனால் அவரையும் ஒரு குருவாக ஏற்று அதுக்கு அவரையும் குருவாக நினச்சி வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளலாருக்கும் தைப்பூச விழா எடுத்து அடுத்து சாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த சித்த வித்தியை இந்த பாமர மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் எல்லாரும் ஜென்மம் கிடைச்சிடணுன்ற ஒரே கருணை உள்ளத்தோட சாமி சிவானந்த பரமஹம்சர் இந்த வித்தியை வந்து உலகத்துக்கு கொடுத்தாரு. அதனால் அவருடைய நினைவாகவும் நம்ம கிடைச்ச ஜென்ம ஆத்ம ஞான பிதாவுக்கு விழா எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி இவராக கூட சேர்ந்து இந்த 5 பேருக்கும் விழா எடுக்கணும்னு என் மனசில் தோன்றிடுச்சு. காரணம் எனக்கு ஒரு வழிகாட்டியாக வந்ததால் இவங்க 5 பேரையும் நான் வந்து 5 பேருக்கு விழா எடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணேன். ஸோ அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லி நல்லா சிறப்பாக பண்ணணும். 3 நாள் திருவண்ணாமலை தைப்பூசம் அன்னைக்கு அந்த பௌர்ணமியை 4, 5, 6 இந்த 3 தேதிகள்லேயும் விழாவை சிறப்பாக நடத்தணுன்ட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் தெரிவித்து கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்து ஏதாவது இருந்தால் சொல்லலாம். நாம் எல்லாரும் ஆத்ம சகோதரர்கள் எல்லாரும் இணைஞ்சு இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும். ஆத்ம நமஸ்காரம்.